ஆக்சுவலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணாருப்பா. வீட்டுக்காரம்மா அப்போ படம் பிடிக்கவும் பதறிட்டாரு. இந்த பிள்ளை வேற இடையில அப்படின்னு முடிஞ்சு கதை. ஐயோ அங்கே டெம்போ விட்டார். நல்லா பாடிட்டு இருந்தார். டக்குன்னு இந்த பிள்ளை ஹான்னு சொல்லிச்சுல விட்டுட்டாரு. ஐயோ போச்சுடா வீட்டுக்கு போய் இந்த பிள்ளை பாட்டு கோத்து விட்டு போயிடும், வீட்டில் போய் நானில் விழுவாங்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, நல்ல மனுஷன், சும்மா பாட்டு உங்களை நினச்சி தான் பாட்டோம், நீங்கள் பதட்டப்படாதீங்க. தலைவர் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எதாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் தான் என் முன்னாடி வீட்டில் விட்டு வந்துட்டு. லெட்ஸ் வெல்கம் இது பீப்புள்ஸ் வைபோட பீட்டுக்கு நாங்கள், பாட்டுக்கு நீங்கள். நாங்கள் எல்லாரும் பாத்ரூம் சிங்கர்ஸ், சும்மா அப்படிதான் செட்டப் வச்சுப்போம், பயப்பட வேணாம். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாடலாம், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வைப் பண்ணலாம், அதுதான் எங்களோட கான்செப்ட். சும்மா நாங்கள் அப்படியே கேபினுக்கு வர்றோம். இவன் நம்ம சிங்கர் தான் ஜோசுவா, சும்மா அப்படியே பாடுவாப்பில், அவர் கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணுன்றதை சொல்லுங்கள், அந்த பாட்டை சேர்ந்து நம்ம எல்லாரும் வைப் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயா அடுத்து என்ன பாட்டுனா நம்ம வழக்கமா நம்ம ஆரம்பிக்கிறது தான். என்ன பாட்டுன்னு தெரியாம தான் கேக்குறீங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறீங்க? கம்பெனில இருந்து பாடுறதானப்பா. சரி. அதனால இளையராஜா பாட்டு, ராஜராஜ சோழன் எப்பவுமே. ஓகே. நம்ம அந்த பாட்டை தான் எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ராஜா இல்லாம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். எஸ் எஸ். ஆமா ஓகே. ராஜராஜ சோழன் இடையாளு காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. நன்றி நன்றிண்ணே நன்றிண்ணே. அப்பா இந்த தடவை கேட்காம கைதட்டல் வருது, நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது அண்ணே வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ரசிச்சாரு. உண்மையிலே ஓகே. அப்படியே அந்த சைடு நின்று கேட்டுட்டு இருக்கவங்க, பார்த்துட்டு இருக்கவங்க, அப்படியே எல்லாரும் உள்ள வந்து உட்காந்து சேர்ந்து வைப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எப்பயுமே இந்த பாட்டு நான் டென்ஷனாக இருந்தால் இந்த பாட்டு கேட்டால் ரிலாக்ஸ் ஆயிருவேன் அப்படின்னு என்ன பாட்டு கேட்பீங்க? இளையராஜா சாங்னா நிறையா இருக்குது, அதை எதோ சொல்கிறது. அந்த இளையராஜா சாங் தான் நம்ம சோகமாக இருந்தாலும் சரி, டென்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் இசைக்கு ஈடே எதுவுமே கிடையாது. இளையராஜா சாங் கேட்டோம்னே அவர் பாட்டு எல்லா பாட்டுமே கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படின்னா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, அந்த மூச்சு விடாமல். மூச்சு விடாமல் தம்பி, மூச்சு விடாமல் பாடிடுவியா? இல்லைப்பா, அது நான் இப்போ கீழே விழுந்துருவேன். அது அவர் தான் பாடுவார், நம்ம பாட முடியாது. நீங்கள் பாடுவீங்களா அந்த பாட்டு? எஸ்பியை தவிர வேற யாரும் பாட முடியாது. 2 லைன் பாடலாமா? சும்மா ஒரு 2 லைன். எல்லா பாட்டுலையுமே ஒரு நல்ல பாட்டு ஒன்று இருக்கும்ல, ஆல் டைம் ஃபேவரட். எப்பயுமே என்ன பாட்டு வேணும், முக்கியமாக என்ன பாட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து நாங்கள்லாம் பாடுவோம். ஓகே? இப்போ உங்கள் நட்புக்காக இந்த பாட்டு. காட்டுக்குயிலு மனசு குயிலு, பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான், தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பாடுங்க. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே ஆடத்தான், கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷம் தப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே சந்தோஷம் காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பச்சமில்ல பாடத்தான், கவலை கண்டு பாடத்தான். போனா எல்லாம் விட்டு தள்ளு, பழசா எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த மண்ணை எண்ணி கொள்ளடா. என்ன போனால் என்ன, 11 ஆனால் என்ன, தோட்டம் பச்ச தண்ணி விடுவா சும்மா இல்லடா. காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கோல மாத்தா வச்சு பாடா. தைவருக்கும் நாளில் விடியும் அல்ல வேலை, பாலும் வெள்ளம் போல காணலாம். பச்சை வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் திக்கிற நாள் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டு சத்தம் மத்தலையே கவலை தட்டி துள்ளி கேட்டு கவலை வெட்டி பாடத்தான். சூப்பர். நம்ம டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆமா, நீங்க அவ்வளவு நேரம் அங்க இருந்து கைத்தட்டறப்பே பார்த்தேன். உங்க பேர் என்ன? ஆல்ஃபி. என்னம்மா? ஆல்ஃபி. ஆல்ஃபி. என்ன பண்றீங்க? நான் +2. இப்பதான் +2 போறீங்களா? போயிருக்கேன். இப்போ போயிருக்கீங்க. ஓகே. ஸ்கூல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. புது ஸ்கூலா பழைய ஸ்கூல் தானா? பழைய வருஷமா ஸ்கூல் தான். அங்கே தான் பல வருஷமா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கா? உங்களுக்கு தான். வெண்ணிலவே வெண்ணிலவே பாடுவாரா?
நீங்க என்ன சொன்னாலும் பாடுவேன். தம்பி வெண்ணிலவே வெண்ணிலவே பாடுவியாப்பா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? பாடுவியா மாட்டியா? அதை மட்டும் தான் கேள்வி. பண்ணலாம் சூப்பரா பண்ணலாம். எட்டாத உயரத்தில் இருந்து பாடணும். எது எட்டாத உயரத்தில் பாடணும். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரோ, கையோடு சிக்காமல் காட்சி வைத்தவன் யாரு, இதை எண்ணி எண்ணி இயற்கை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, பெண்ணே பெண்ணே பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூக்கோடு அறியாமல் தேனை ரசிக்க வேண்டும், அட உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. ஏங்க பாட மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நல்லா பாடுறீங்களே சிங்கரா, கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா கத்துட்டு இருக்கீங்க? நான் கேஜில இருந்து கத்துக்கிட்டேன். அப்ப எங்களை எல்லாரும் நீங்க முட்டாளாக்கிருக்கீங்க. இல்ல அப்படி இப்ப இல்ல. நம்ம தான் இப்ப ஜோக்கர் ஆயிட்டோம். அததான் கேஜில இருந்துனா நான் விட்டு கத்துக்கிட்டேன். பிரேக் பண்ணி. விட்டு கத்து இவ்வளவு அருமையா பாடுறீங்கப்பா. அசத்த போவது யாரு? ரெடி செடி போ புகழ். எஸ். எங்களோட ஆண்ட்ரூஸ் அண்ணன். நம்ம நல்லா பாடினோமா, என்ன பாடவே தெரியாதுன்னு சொல்லிட்டு பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குது அப்போல்லாம் பாடிடுங்க. இனிமேல் பெட்ரூமில் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட வேண்டியதை பெர்ஃபார்ம் பண்ணீங்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு சுதர்சன் தம்பி இப்போ என்னென்னா, வைபு அப்படின்னாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் வைப் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வைப் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாப்பு போட்டாலே தனி வைபு. ஒரு சிலவங்க இந்த மாதிரி மோட்டோ ஸ்பேஸ் மாதிரி நல்ல ஹோட்டலில் தரமாக சிறப்பாக சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாலே அது ஒரு வைபு இல்லையா? எங்கள் அண்ணெல்லாம் சாப்பிட்றத பார்த்தாலும் தெரியுது, அண்ணன் மீசியை முறுக்கிட்டு எங்கள் அண்ணன் சாப்பிட்றாப்புல, மதுரைக்கார அண்ணன் அருமையாக சாப்பிட்றாப்புல. ஸோ சந்தோஷம். ஸோ இது மாதிரி பல பேர் வைப்பு. ஆனால் ஒரு சின்ன விஷயம், மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலே வைப்பு தான். மதுரைனாலே வைப்பு தான், ஃபெஸ்டிவல் எல்லாமே வைப்பு தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த மதுரை மக்கள் முன்னாடி இன்னும் வெளியூர்லேருந்து வேற கொள்ள பேர் வந்திருக்கிறாங்களாம். அவ்வளோதான், இசை வந்து பரவி கிடக்கு. ஸோ அடுத்து யார் பாட்டு பாட போறா? ஜோஷ்வாவா? பார்த்து பழகிய 4 தினங்களில் நடைமுறை பாவனை மாற்றிவிட்டாய். சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காற்றிவிட்டாய். குச்சம் கொண்ட சிந்தனாயே இவளாயும் மின்னலாவோ, உனக்கேற்ற என்னை மாற்றிவிட்டேனே. அப்போது மாலை இளமையில் நேரம், அழகான இளையுது காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவனானே. அவள் அள்ளி விட்ட பொய்கள், நடுநடுவே கொஞ்சம் மெய்கள், இதழோரம் கேட்டுக்கொண்டேன் நின்றேன். அவள் என்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சக்கரை நிமிடம். ஈர்க்கும் திசையை அவளிடம் கண்டேனே, கண்டேனே, கண்டேனே. போது மாலை இளவை நேரம், அழகான இளையுது காலம். நான 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 அருமையா பாடுனீங்க. உங்களுடைய பேருங்க? இல்லாம பூமி. 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 அருமை அருமை அருமை. முணுமுணுத்தது இல்லாம ஏதோ கிறுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன இது? சும்மா இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஏதாவது வரைய வேண்டும். அப்பா அந்த பிள்ளைக்குள்ள எம்பிட்டு திறமை பாருப்பா, படம் வேற வரையுதுப்பா அந்த பிள்ளை. சும்மா இருக்கான்னு வரையறாங்களாம். அதை வரையறேன்னு சொல்றாங்க. இல்ல இதுக்குள்ள ஏதோ ஒரு திஸ் இஸ் கால்டு மாடர்ன் ஆர்ட்யா. இது மாதிரி வந்து மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை படார் இந்த ஓவியத்தின் மூலமாக வரைந்து அள்ளி தெளிச்சு விடுவாங்க. இது ஒரு ஆக்சுவலி ஒரு வைபு தான் இல்ல? பெயிண்ட் பண்றது, கலர் பண்றது எல்லாமே ஒரு வைபு. ஆக்சுவலி நான் ஒரு டான்சர். இந்த நேரத்துல வந்து இதையும் சேர்த்து பண்ணிட்டேன். ஐயோ, அப்ப டான்ஸ் அண்ணே, நமக்கு டான்சர் தேவையே இப்ப நமக்கு. ஆமா, டான்ஸ் வேணும்னா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணும்னா பாட்டு இருக்கு, வரவங்க வாங்க ஆடலாம். நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்காங்க பாருங்க, பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மகிழ்ச்சியை தேடி தான் ஊருக்குள்ள கொள்ள பேர் அலைகிறாங்க. சிரிக்கவே முடியாது. நாங்கெல்லாம் நிகழ்ச்சி போகும்போது முடிஞ்சா சிரிக்க வச்சு பாரு அப்படி நிக்கிற ஆட்கள் மத்தியில எங்க அம்மா எப்படி சிரிக்கிறாங்க, அருமையா இருக்கு. உட்காருங்கம்மா. அடியே மனநிலை நிக்காதடி ஆடுல
என கண்டு நீ சொக்காதடி இங்க வா இங்க வா தபால போடாம கேப்பார கேளாம கூப்பாடு போடாதடி அடியே மனம் இல்லைன்னா நிக்காதடி ஒடியே என கண்டு நீ அவ்வளவுதான். சொக்காதடி தாக் தாக் யாரை பார்த்து பாடுற மாதிரி தெரியுது ஆஹா ஆஹா அவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி யூ நாட்டி என்னடி அங்கிட்டு முத்தமல என்ன வந்து கட்டி கொள்ளடி கேட்காம ஆடுறா ஆடுறா என்னடி உத்தரவ சொன்ன பின்பு Come on. தப்பு என்னடி முத்தம் என்னடி ஆத்தி நான் கிட்டக்க முத்து வரல என்னடி ஆஹா முட்டை விலகு என்ன வந்து கட்டி கொள்ளடி மனம் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்குதையா பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்குதையா மனம் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்குதையா பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்குதையா காலம் கடக்குது கத்தழகு கரையிற காத்து கிடக்குது கைய கொஞ்சம் பிடி அடியே நாணிக்காதடி அடியே கண்டு நீ சொக்காதடி தபால போடாம கேப்பார கேளாம கூப்பாடு போடாதடி அடியே அப்படி மனம் நில்லு நாணிக்காதடி ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாருப்பா வீட்டுக்காரம்மா அப்போ படம் பிடிக்கவும் பதறிட்டாரு இந்த பிள்ளை வேற இடையில அப்படின்னு முடிஞ்சு கதை ஐயோ அங்க டெம்போ விட்டாரு நல்லா பாடிட்டு இருந்தாரு டக்குன்னு இந்த பிள்ளை ஹான்னு சொல்லுச்சுல விட்டுட்டாரு ஐயோ போச்சுடா வீட்டுக்கு போய் இந்த பிள்ளை பாட்டு கோத்து விட்டு போயிடும் வீட்டில் போய் நானும் விழுவாங்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டேன் இங்கே பாருங்க நல்ல மனுஷன் சும்மா பாட்டு உங்களை நினச்சி தான் பாட்டோம் நீங்கள் பதட்டப்படாதீங்க தலைவர் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் எதாக இருந்தாலும் சொல்லுங்க நான் தான் என் முன்னாடி வீட்டில் விட்டு வந்துட்டு சந்தோஷம் தலைவர் தேங்க்யூ அருமையாக பாடினீங்க